ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். இது மாலை நேர பதிவு. அரசு புலனாய்வு பிரிவு எதிர்வு கூறியது போலவே சிறைச்சாலை கலவரங்கள் ஏக விமர்சையாக ஆரம்பிக்கப்பட்டிருப்பது போலத்தான் தெரிகிறது. இன்றைய தினம் இலங்கையின் நிலைமையை பார்க்கும்போது வெறும் 12 மணித்தியாலத்துக்குள் 3 சிறைச்சாலைகளில் பதட்டம் ஏற்படுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. சங்கிலி தொடராக வந்து கொண்டிருக்கக்கூடிய படு துர்ப்பாக்கியமான ஒரு நிலைமை இது. 6ஆம் தேதி இரவு கொழும்பு வெலிக்கட மேகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை ஆரம்பித்த உடனேயே கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இதன் போது நடந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒரு கைதி கொல்லப்பட்டிருக்கிறார். 11 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ரத்தினபுரி மாவட்டத்தினுடைய குருவிட்ட சிறையில் ஏற்பட்ட அசம்பாவிதத்தில் 2 கைதிகள் கொல்லப்பட்டு 15 பேர் காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு கட்டுக்குள் வந்திருக்கிறது நிலைமை. வேறு வழியின்றி பாதுகாப்பு படையினருக்கு தமது குறைந்தபட்ச பலத்தை பாவிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு தலுபோத்தவில் இருக்கக்கூடிய பல்லன்சேன திறந்தவெளி சீர்திருத்த சிறைச்சாலையில் கைதிகள் கூரைகளுக்கு மேல் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டு கலவரங்களை மேற்கொள்ள முனைந்திருக்கிறார்கள். இவர்களில் பலர் கடந்த மாதம் நீர்கொழும்பு சிறையில் நடந்த கலவரங்களை தொடர்ந்துதான் இங்கு கொண்டு வந்து அடைக்கப்பட்டவர்கள். கண்ணீர் புகை பிரயோகம் செய்து ஒரு வழியாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது நிலைமை. இந்த கலவரத்தினுடைய ஆரம்பத்தை தேடி பார்த்தால் மேகசின் சிறைச்சாலை வளாகத்துக்குள் வந்து வீழ்ந்த போதைப் பொருள் பார்சல் தான் இதனுடைய ஆரம்பம். ஈவார்டில் இருந்த கைதிகள் அப்படி வந்து வீழ்ந்த அந்த பார்சலை முண்டியடித்து கொண்டு போய் பொறுக்க முனைந்ததுதான் கலவரத்தின் ஆரம்பமாக அமைந்ததாக சொல்லப்படுகிறது. அதாவது சிறைச்சாலைக்கு வெளியே இருந்து ஒரு பார்சல் வீசப்பட்டிருக்கிறது. பார்சலை யார் வீசினார்கள், எவர் வீசினார்கள் என்ற எந்த விவரமும் இல்லை. இந்த சிறைச்சாலையில் இதற்கு முன்னரும் பந்துகள் வந்து வீழ்வதாகவும் அந்த பந்துகளுக்குள் போதைப் பொருட்கள் மிக சூட்சமமாக மறைக்கப்பட்டிருப்பதாகவும் சிறை கைதிகள் அவற்றை பிரித்து போதைப் பொருட்களை பெற்றுக்கொண்டு வந்தது அம்பலமானதாகவும் புலனாய்வு ஊடகவியலாளர்கள் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். சிறைச்சாலைக்குள் வந்து வீழ்ந்த பந்துகளை எல்லாம் உடனுக்குடன் கைப்பற்றி கொண்ட சிறைச்சாலை அதிகாரிகள் அவற்றை அழித்தொழித்ததாகவும் இதனால் சிறைக்குள் கடுமையான ஒரு போதைப் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்ததாகவும் மேலும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சிறைச்சாலையில் பந்து வந்து வீழ்ந்ததையும் அதற்குள் போதைப் பொருள் இருந்ததையும் பற்றி கேள்விப்பட்ட போது ஒரு விஷயம் புலனாகிறது. இவர்கள் எல்லாம் நன்றாக திரைப்படங்களையும் சீரீஸ்களையும் பார்க்கிறார்கள். நெட்ஃபிளிக்ஸில் பிளாக் வாரண்ட் என்ற ஒரு சீரீஸ் இருக்கிறது. இந்தியாவினுடைய தீஹார் சிறையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் அதன் கதை. சிறைக்குள்ளே விதவிதமான தாதாக்கள், விதவிதமான நாட்டாமைகள், சில கைதிகளுக்கு என்று விசேட கவனிப்புகள் கூட இருக்கும். அந்த சீரீஸை பார்த்தால் நமக்கு நீர்கொழும்பு சிறைச்சாலையையும் வெலிக்கடையையும் மகரவையும் அங்குனுக்குள்ள பேலஸவையும் இலகுவாக புரிந்து கொள்ளலாம். பிளாக் வாரண்ட் சீரீஸில் ஒரு காட்சியில் சிறைக்குள் போதைப் பொருள் இப்படி பந்து வழியாகத்தான் வந்து சேரும். ஆனால் அப்படி வந்த போதைப் பொருளை பெற்றுக்கொள்ள கைதிகள் முனையும் போது அது பெரும் மோதலாக வெடித்து சிதறும். நேற்று போதைப் பொருள் மேகசின் சிறைக்குள் பந்து வழியே வீசப்படவில்லை. ஆனால் எப்படியோ போதைப் பொருள் வீசப்பட்டிருக்கிறது. ஆளுயர மதில்கள் சூழப்பட்ட சிறைச்சாலைக்குள் சரியாக ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போதைப் பொருள் வீசப்படுகிறது என்றால் கண்டிப்பாக தொலைபேசி வழியேதான் தொடர்பாடல் நடந்திருக்கவும் வேண்டும். என்னதான் சட்டம் போட்டாலும் சிறைக்குள்ளே தாராளமாக தொலைபேசிகள் புழங்குவது போலத்தான் தெரிகிறது. மகர சிறையில் கலவரம் வெடித்த போது உள்ளே இருந்தவர்கள் தமது உறவினர்களை எல்லாம் தொலைபேசி வழியாக அழைத்திருந்தார்கள். ஆகவே வெளியே இருந்து பந்து வழியாக போதைப் பொருள் வீசுவது அல்லது சும்மா பார்சலை வீசி செல்வது பற்றியெல்லாம் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. இலங்கையினுடைய 76 வருட சிஸ்டத்தின் சாபகேடுகளில் ஒன்றுதான் இந்த சிறைச்சாலை கட்டமைப்பும் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது. மேகசின் சிறைச்சாலை கலவரம் கொஞ்சம் பிசகி இருந்தாலும் வேறு கோணத்தில் போய் கொழும்பு நகரமே பதட்டத்துக்குள்ளாகி இருக்கும். ஏனென்றால் அந்த சிறைச்சாலை கேந்திர முக்கியத்துவம் மிக இடத்தில் அமைந்திருக்கிறது. கொஸ்மல்லி மற்றும் சூல சமிந்த ஆகிய 2 பாதாள உலக தாதாக்களுடன் சேர்ந்து 47 பேர் மேகசின் சிறைச்சாலையில் போதை வலையமைப்பை நிர்வகித்திருப்பதாக குறிப்பிடுகிறார் முன்னாள் போலீஸ் அதிகாரி அஜித் தர்மபால. இந்த கலவரத்துக்கு காரணமான 6 பேர் இனங்காணப்பட்டு பிரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதேவேளை மேகசின் சிறைச்சாலையில் பல கணினிகள் நொறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மகர சிறைச்சாலையில் சமையல் கூட, மருத்துவமனை, பயிற்சி நிலையம் என்று எல்லாமே அடித்து நொறுக்கப்பட்டிருந்தன. தலைமை சிறைச்சாலை அதிகாரியினுடைய அலுவலகமும் கூட அங்கே தீ வைத்து கொளுத்தப்பட்டிருந்தது. இதே பாடி வன்முறையைத்தான் அவர்கள் மேகசினிலும் குருவிட்டவிலும் பல்லன்சேனவிலும் ஆரம்பித்திருந்தார்கள். ஆனால் அது நீர்கொழும்பில் நடந்தது போல பெரும் உயிர் சேதங்கள் ஏதும் ஏற்படாமலும் மகரவில் ஏற்பட்டது போல அதிகளவான பொருட்சேதங்கள் ஏற்படாமலும் அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கிறது. ட்ரோனும் ஹெலிகாப்டரும் பறக்க
விசேட அதிரடிப்படையும் போலீசாரும் குவிந்தவாறு கலவரங்களை அடக்கிய விதத்தை பார்த்தபோது ஒரு அந்நிய நாட்டு படையுடன் போருக்கு செல்வது போலத்தான் இருந்தது. இனிமேல் படையினருக்கு இதுவே வேலையாகி விடாமல் இருந்தால் நல்லது. காரணம், நீர்க்குழும்பு, மகர, வெலிக்கட, மேகசின், குருவிட்ட, பல்லான்சேன என்று சொல்லி ஒரே மாதத்தில் 5 சிறை கலைபரங்கள் அல்லது ஒரே வாரத்தில் மட்டும் 4 சிறை கலைபரங்கள், 24 மணித்தியாலத்தில் மட்டும் 3 கலைபரங்கள். இந்த அசம்பாவிதங்கள் எல்லாம் நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு பொறிமுறை போல இருப்பதாகவும் இது பற்றி விசாரணை நடப்பதாகவும் தெரிவிக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால. இதேவேளை நாட்டில் உள்ள அனைத்து சிறைகளதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முப்படையினர் களமிறக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் கூட தெரிவித்திருக்கிறது. அதாவது இப்போது முப்படையினருக்கு புதியதொரு அலுவல் வந்து சேர்ந்திருக்கிறது. இலங்கை சிறைச்சாலைகளில் மோதல்கள் ஏற்படுவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல. சிறைச்சாலை அதிகாரிகளுடன் கைதிகள் மோதுவார்கள் அல்லது தமக்குள்ளே சண்டையிட்டுக் கொள்வார்கள். 2002ஆம் ஆண்டு தங்கல்ல சிறைச்சாலையில் மோதல் வெடித்த போது அன்று சிறைச்சாலை விவகாரங்களுக்கு பொறுப்பாக இருந்த அமைச்சர் ஜான் அமரதுங்க எதிர்க்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவை அழைத்துச் சென்றிருந்தார். அப்போது ஜூலாம் பிட்டிய அமரே என்ற தெற்கை உலுக்கிய பிரபல தாதா சிறையில் இருந்தார். அவர்தான் அந்த கலவரத்தினுடைய ஆணி வேராகவும் இருந்தார். மஹிந்த தைரியமாக உள்ளே சென்று, அமரே, நான் மஹிந்த வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நிறுத்து என்றார். தங்கல்ல சிறைச்சாலை உடனே அமைதியானது. முன்னரெல்லாம் இப்படித்தான் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டன. ஆட்சியாளர்களின் தேவைக்காக கைதிகள் கலவரம் என்ற பெயரில் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் சிறைக்குள் இருக்கும் பாதாள தாதாக்களும் அடியாட்களும் வரலாற்றில் என்றைக்குமே இப்போது ஏற்பட்டிருப்பதை போல ஆளும் தரப்பு பிரமுகர்களினுடைய செல்வாக்கில்லாத நிலை ஏற்பட்டதே இல்லை. பாராமுகமான ஒரு நிலைமை ஏற்பட்டதும் இல்லை. போதைப் பொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டதும் இல்லை. இதனால்தான் சுதந்திரத்துக்கு பின்னைய கடந்த 78 ஆண்டுகளில் சிறைச்சாலை கலவரங்கள் என்ற பெயரில் தொடர் வன்முறைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் திட்டமிட்ட வன்முறை என்று சொல்ல யாருக்கும் பெரிய பட்டப்படிப்பு தேவையில்லை. இந்த கலவரங்களினுடைய அடிநாதம் போதைப் பொருள் தட்டுப்பாடாக அல்லது போதைப் பொருள் பாவனையாக இருக்கலாம். சிறைச்சாலையில் இடப்பற்றாக்குறை இருப்பதாக காரணங்களையும் அடிக்கு கொண்டு போகலாம், மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதுவெல்லாம் வெறும் மேல் பூச்சுக்கு சொல்லக்கூடிய காரணங்கள். இங்கே நடந்து கொண்டிருப்பது ஒரு விபரீத கூட்டு வன்முறை. கடந்த காலத்தில் ஒரு சில அரசியல்வாதிகள் எமக்கு அதிகாரத்தை பெறுவதற்கு சரியான திட்டங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்போது பதவி விலக தேவையில்லை, இன்னும் 3-4 சிறைச்சாலைகளில் மோதல்கள் வெடிக்கும் வரை நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார காத்திருக்கட்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர சொல்லியிருந்தார். இந்த கதைகள் எல்லாம் உணர்த்துவது என்ன? இந்த சிறைச்சாலை மோதல்களினுடைய பின்னணியில் தோற்றுப்போன அரசியல்வாதிகளின் சம்பந்தம் ஏதும் இருக்கிறதா என்பதுதான் இன்று அனைவரும் கேட்கக்கூடிய வினா. வளர்ச்சியடைந்த நாடுகளில் தேர்தல்கள் வரும்போது தலைவர்கள் அகதிகள் பிரச்சனை, வெளிநாட்டு முதலீடுகளை எப்படி ஈர்ப்பது என்பது குறித்து, அல்லது நாட்டின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, காலநிலை மாற்றம், ஏனைய நாடுகளுடனான சர்வதேச உறவுகள் என்று சொல்லி பலதரப்பட்ட விடயங்களை பற்றி நாட்கணக்கில் தொலைக்காட்சி விவாதங்களை நடத்துவார்கள். மக்களும் இந்த விவாதங்களை பார்த்துவிட்டு தமக்கு பொருத்தமான தலைவர் யார் என்பதை அந்த கொள்கைகள் தீர்மானங்களுக்கு ஏற்ப முடிவெடுப்பார்கள். ஆனால் இலங்கையில் என்றைக்குமே அப்படி ஒரு நிலைமை இருந்ததில்லையே. இங்கே மலட்டு கொத்து ரொட்டியும் முஸ்லிம் வர்த்தக நிறுவனங்களை புறக்கணிக்கும் கதைகளும் புலிகோஷமும் முஸ்லிம் ஆக்கிரமிப்பும் தமிழர்கள் நாட்டை பிடித்துக் கொள்வார்கள் போன்ற அச்சமூட்டும் புனைவுகளும் தான் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக தேர்தல் மேடைகள் தோறும் நாம் கேட்டு கேட்டு புளித்து போன அபத்தங்கள். மொத்தத்தில் ஊழல் செய்து செழிக்க அரசியல்வாதிகளுக்கு இன வெறுப்பும் மத வெறுப்பும் தான் காவி செல்லும் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் போல இப்போதும் பயன்பட்டன. இந்த வழக்கமான அரசியல் பாரம்பரிய ஏமாற்றுக்கள் 2022ஆம் ஆண்டு நாடு வங்குரோத்தாகி படுகுழியில் வீழ்ந்த பிறகு ஓரளவுக்கு மாறியது. கோல்ஃபேஸ் புரட்சி காலத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் மொத்தமாக ஒரே நாளில் திருந்தி புனிதர்களானார்கள் என்று சொல்ல வரவில்லை. ஆனால் பசியும் பட்டினியும் வரிசைகளும் சேர்ந்து தேசப்பற்று என்ற பெயரில் கட்டமைக்கப்பட்ட இனவாத கான்கிரீட் தூண்களை நொறுக்கி தள்ளி இருந்தன. இன்று வழக்கம் போல இனவாத அரசியலை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழலில், மக்கள் மத்தியில் போய் ஒரு சொற்பொழிவை கூட ஆற்ற முடியாத ஒரு சூழலில், எதை செய்தாலும் அது பரிகாசமாக கைகொட்டி சிரிக்கும் ஒன்றாக மாறியிருக்கக்கூடிய சூழலில், ஏகப்பட்ட வழக்குகளுக்கு தினமும் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில், இப்படியே இந்த நீதி கட்டமைப்பும் போலீஸ் மற்றும் லஞ்ச ஊழல் விசாரணைகளும் தொடர்ந்தால் தமக்கும் சிறைச்சாலை ஜம்பர்கள் தான் தேசிய ஆடைகளாக மாறும் என்று உணர்ந்து
சிறைச்சாலை வன்முறைகளை தூண்டி நாட்டினுடைய நிர்வாகத்தை குழப்ப சதி செய்கிறார்கள் என்றே புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதைத்தான் அரச புலனாய்வு அறிக்கையும் உறுதிப்படுத்தியிருந்தது. நீர்கொழும்பு மற்றும் மகர சிறைச்சாலைகளில் நடந்ததை போல இன்னும் 5 சிறைச்சாலைகளில் பெரும் அல்லோல கல்லோலமான சூழ்நிலையை உருவாக்கி அதனை மாபெரும் கலவரமாக மாற்றி பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்து அரச நிர்வாகத்தை முற்றாக சிதைத்து நாடெங்கும் பயப்பிராந்தியை ஏற்படுத்தும் திட்டத்தை அரச புலனாய்வு பிரிவு ஏற்கனவே அம்பலப்படுத்தி இருந்தது. இந்த குரூர திட்டத்தில் அரசியல்வாதிகள், ஒரு சில சிறைச்சாலை உயர் அதிகாரிகள் மற்றும் கைதிகள் சம்பந்தப்பட்டிருப்பதாக புலனாய்வுத்துறை பாதுகாப்பு அமைச்சுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய எச்சரிக்கை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது. தும்பர, களுத்துற, காலி, கொழும்பு, மகசின், வெலிக்கட சிறைச்சாலையினுடைய பெண்கள் பிரிவு என்ற 5 சிறைச்சாலைகளும் தான் ஆபத்தின் விளிம்பில் இருப்பதாக புலனாய்வு அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்த அந்த இடங்கள். குருவிட்டவும், நீர்கொழும்பு, பல்லன்சேன திறந்த வெளிச்சிறைச்சாலையும் இந்த லிஸ்டிலேயே இருக்கவில்லை. இப்போது 150 ரூபாவுக்கு விம் லிக்விட் 200 மில்லிலிட்டர். ஏனைய சலவை தோல்ல 1 கிலோல கழுவுற உறுப்புகளை கழுவலாம். விலை போல தெரிஞ்சதுக்கு விலை இல்ல. ஆனால் எதிர்பாராத விதமாக அங்கே பதட்டமும் உயிர் பலிகளும் ஏற்பட்டிருக்கின்றன. சிறைச்சாலை இடநெருக்கடியை காரணம் காட்டி போதைப்பொருள் மாஃபியாக்களுடனும் பாதாள உலகத்துடனும் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு கலவரத்தை உண்டாக்க முயற்சி செய்வதும், அதற்கு அரசியல்வாதிகளினதும் சிறைச்சாலை உயர் அதிகாரிகளினதும் ஆதரவு இருப்பதும் புதிய விஷயம் அல்ல. ஏகப்பட்ட அரசியல்வாதிகளின், குறிப்பாக பாதாள உலகத்துடன் கொடுக்கல் வாங்கல் செய்தவர்களினுடைய வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. பலர் தண்டிக்கப்பட்டு சிறைகளில் இருக்கிறார்கள். இன்னும் பலர் பிணையில் இருக்கிறார்கள். யாரும் கனவிலும் நினைக்காத நபர்கள் எல்லாம் கைதாகிறார்கள். வாரத்துக்கு குறைந்தபட்சம் 2 குற்றப்பத்திரிகைகளாவது நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்படுகின்றன. விவிஐபிக்கள் கடந்த காலங்களில் அதிக அளவில் பயன்படுத்திய வாகனமாக நீல நிற சிறைச்சாலை பஸ் வண்டி மாறிக்கொண்டிருக்கிறது. மேலும் முன்னரை விட சிறைச்சாலைக்குள் போதைப் பொருட்களை கொண்டு செல்வது கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வரியில் சொன்னால், சிறைச்சாலை கட்டமைப்பும் இந்த நாட்டின் இதர துறைகளைப் போல மெல்ல மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது. சிறைச்சாலை கட்டமைப்புகளில் மொத்தமாக போதைப் பொருளை ஒழிப்பது என்பது இந்த அளவுக்கு சாத்தியம் என்று தெரியவில்லை. ஒருவேளை கடுமையான கண்காணிப்புடன் வினைத்திறன் மிக அதிகாரிகளை பணியில் ஈடுபடுத்தினால் சிறைச்சாலைக்குள் போதைப் பொருட்கள் வருவது மொத்தமாக நின்றுவிடும். ஒரு பக்கம் போதைப் பொருள் கட்டுப்பாடுகள், மறுபக்கம் மேலும் பல அரசியல்வாதிகள் ஜம்பர் அணிந்தவாறு தமது எஞ்சிய வாழ்வை வாழத் தொடங்கும் ஒரு அவலம். ஆக சிறைச்சாலைகளுக்குள் பிரளயத்தை ஏற்படுத்தி இலங்கை சிறைச்சாலைகள் எல்லாம் மனிதர்கள் வாழ முடியாத ஒரு மினி நரகம் என்று காட்ட முனையும் ஒரு முயற்சியாக இந்த தொடர் கலவரங்கள் இருக்க முடியுமா என்ற கேள்வி எஞ்சி நிற்கிறது. ஆம், இருக்கலாம். எந்த சமரசமும் இன்றி பெரும் தலைகளுக்கு எதிராக சட்டத்தையும் நீதியையும் நிலைநாட்ட அரசு முயன்ற போதே இப்படியான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டி வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு யுத்தம். திரைப்படங்களில் பார்த்தவைதான் யதார்த்தத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று முடிய ஒன்று என்று ஏகப்பட்ட சதிகள் அணிவகுத்து நிற்கின்றன. ஒவ்வொன்றாக தட்டி சாய்த்தவாறுதான் முன்னோக்கி செல்ல வேண்டியிருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.